ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போனோம்னாலும் சாப்பாடுக்குன்னு பெரிய பிரச்சனையே இருக்காதுங்க. எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற பேங்காக்ல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? சாலட்ஸ் வேணும்னா ஃபுல்லாக சாலட்ஸ் இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸும் இருக்கும். நூடுல்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பி நூடுல்ஸும் இருக்கும், ஃப்ரைட் நூடுல்ஸும் இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல மோஸ்ட்லி டம்ப்ளிங்ஸ் வச்சிருப்பாங்க. இது போக நம்ம ரெகுலராக குடிக்கிற ரைஸ் கஞ்சி கூட இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்கறக்கு கருவாடெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அண்ட் பெரிய பிளேட் ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்கும், க்ரோசான், பிரெட் இதெல்லாமே கூட இருக்கும். இப்போ நம்மளுக்கு எக் வேணும்னா நம்மளுக்கு எப்படி ஸ்கிராம்பிள்டா வேணுமோ, ஆம்லேட் வேணுமான்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜூஸ் வேணும்னாலும் நம்ம என்ன ஃப்ரூட் செலக்ட் பண்றோமோ அந்த ஃப்ரூட்டை அப்பவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸா கொடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் கூட இல்லைங்க. இப்ப வருது பாருங்க 4 வகையான சட்னி, மாங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொட்டி சாய், அதாவது நம்ம ஒரு பரோட்டா மாதிரி இட்லியும் வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப அவர் ஊத்திட்டு இருக்கிறது ரொட்டி ஜலான்னு தோசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு வேற கொடுக்குறாங்க. இது போக டீ வேணா டீ, காஃபி வேணா காஃபி. இப்ப தெரியுதுங்களா, மலேசியால கிடைக்காத சாப்பாடே இல்லைங்க.